வணக்கம். புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சா சில சமயம் தலை சுத்தும் இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட வர தகவல்களை சும்மா செய்தியா பார்க்காம அதை எப்படி உண்மையான அறிவா மாத்துறதுன்னு ஒரு சூப்பரான வழிய பத்தி பார்க்க போறோம். ரெடியா இருங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். அப்பப்பா, ஒவ்வொரு நாளும் நம்ம மேல தகவல் ஒரு வெள்ள மாதிரி பாயுது இல்லையா? ஆர்டிகிள்ஸ், வெபினார்ஸ், நோட்ஸ்னு எல்லாத்துலயும் மூழ்கி எது முக்கியம் எது தேவையில்லாததுன்னு தெரியாம திணற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆமான்னு சொன்னீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. முதல்ல இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம எல்லாரும் சந்திக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது தகவல் பெருவெள்ளம்ங்கிற பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு நாம எவ்வளோ தகவல்களை பார்க்கறோம். அதுக்கு ஒரு முடிவே இல்ல. ஆர்டிகிள்ஸ், மணிக்கணக்கா போற வெபினார்ஸ், அப்புறம் நாம பாட்டுக்கு எடுக்கிற நோட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்மள சுத்தி ஒரு மலை மாதிரியே குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த தகவல் இரைச்சல்ல ரொம்ப முக்கியமான ஐடியாஸ்லாம் அப்படியே காணாம போயிடுது. நாமளே நோட்ஸ் எடுத்திருப்போம், ஆனா அதிலே எது முக்கியம்னு திரும்பவும் தேட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். திடீர்னு ஒரு விஷயம் தேவைப்படும் போது நம்ம நோட்ஸை திறந்து அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். சில சமயம் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த எரிச்சல் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மொத்த குழப்பத்தையும் சரி செஞ்சு ஒரு ஒழுங்கான சிஸ்டத்தை உருவாக்கி இந்த தகவல்களை எல்லாம் அறிவா மாத்த ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? அது நம்ம கத்துக்கிற விதத்தையே தலைகீழ மாத்திடும்ல. சரி, அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான தீர்வை நாம பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் தி வெபினார் கோடெக்ஸ். பேர்ல வெபினார்னு இருந்தாலும் இது அதுக்கு மட்டும் அல்ல, எந்த ஒரு தகவலையும் சுலபமா கையாள இது உதவும். அப்போ இந்த வெபினார் கோடெக்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது ஒரு மெத்தட். இதுல நாம ஏஐயோட உதவியையும் மைண்ட் மேப்பிங்கையும் ஒன்னா சேர்த்து எவ்வளவு கஷ்டமான தகவலா இருந்தாலும் சரி அதை வேகமா தெளிவான விஷுவல் நாலேஜா மாத்திடலாம். பழைய முறைக்கும் இந்த கோடெக்ஸ் முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போமா? முன்னெல்லாம் சும்மா ஹைலைட் மட்டும் பண்ணுவோம். இப்போ நாம கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி கிறுக்கி வச்ச நோட்ஸ்க்கு பதிலா இப்போ ஒரு அழகான கட்டமைக்கப்பட்ட மைண்ட் மேப் இருக்கு. வெறும் தகவலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா இப்ப நாம அறிவை உருவாக்குறோம். முக்கியமா மணிக்கணக்கா செய்ய வேண்டிய வேலைய இப்போ சில நிமிஷங்கள்ல செஞ்சு முடிக்கிறோம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. சரி, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நிஜமா எப்படி வேலை செய்யுது? வாங்க அத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸோட முதல் படியே மேஜிக் ப்ராம்ப்ட்ஸ் தான். அப்படின்னா என்ன? நாம ஏஐக்கு கொடுக்குற சில ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் தான் அது. உதாரணத்துக்கு, இந்த ஆர்டிக்கலோட முக்கியமான ஐடியாஸ் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுன்னு நாம கேட்கும்போது அந்த ஏஐ நமக்காக ஒரு பவர்ஃபுல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த கோடெக்ஸ் முறையில மொத்தம் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, உங்ககிட்ட இருக்கிற எல்லா தகவலையும் ஒன்னா சேருங்க. 2, ஏஐ டூல் கிட்ட நம்ம மேஜிக் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி கேள்விகள் கேளுங்க. 3, ஏஐ கொடுத்த பதில்களை ஒரு தடவை சரி பார்த்து நமக்கேத்த மாதிரி மாத்திக்கோங்க. 4, இதையெல்லாம் வச்சு ஒரு மைண்ட் மேப் உருவாக்குங்க. கடைசியா 5, அந்த மைண்ட் மேப்பை நல்லா படிச்சு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த முறையை யூஸ் பண்ண உங்களுக்கு பெரிய பெரிய கருவிகள்லாம் தேவையில்லை. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிம்பிளான டூல்ஸே போதும். எல்லா டெக்ஸ்டையும் ஒன்னா போட கூகுள் டாக்ஸ், அதை ப்ராசஸ் பண்ண சாட் ஜிபிடி இல்லனா நோட்புக் எல்எம், அப்புறம் மைண்ட் மேப் உருவாக்க எக்ஸ்மைண்ட் இல்ல மீரோ. இதுவே போதுமானது. சரி, இதெல்லாம் செஞ்சாச்சு. கடைசில இதனால நமக்கு என்னதான் பலன்? வாங்க பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க ஒரு சிக்கலான டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். அதுல மொத்தம் 23 தனித்தனி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த கோடெக்ஸ் முறையை யூஸ் பண்ணி அந்த 23 பாயிண்ட்ஸையும் ஒரே ஒரு தெளிவான எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மைண்ட் மேப்பா மாத்திட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதோட ஆழம் கொஞ்சம் கூட குறையாம நம்மால அதை எளிமையாக்க முடியும். அதனால இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம இலக்கு நிறைய தகவல்களை நுகர்றதில்ல, அதுக்கு பதிலா அதிக அறிவை உருவாக்குறது. இந்த மனநிலை மாற்றம்தான் ரொம்ப முக்கியம். இதுதான் உண்மையான கற்றல். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். இந்த கோடெக்ஸ் முறையை வச்சு நீங்க முதல்ல எந்த கஷ்டமான டாபிக்க மாஸ்டர் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க, அப்புறம் உடனே செயலிலும் இறங்குங்க.